ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சம்பா கோதுமை நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தான் நுரக்கட்டியிருக்கு. நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு சம்பா கோதுமை ரவையை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட பால் சேர்த்து நல்லா பொங்கி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப. நல்லா பொங்கி கொதித்து வரட்டும். கொஞ்சம் கலர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. விருப்பம் இருந்தால் முந்திரி திராட்சை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன். நல்லா கொதித்து நுர அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சர்க்கரை சேர்த்தது வரைக்கும் ரவை நல்லா வேகட்டும். நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் வற்றி வர வரைக்கும் இருக்கட்டும். பொங்கி வந்துடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை சம்பா ரவை பாயாசம் ரெடி. இது அவல் உப்புமாங்க. ஆயில் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு 1 பங்கு அவலுக்கு 1 பங்கு தண்ணி சேர்த்து உப்புமா செய்யலாங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவளை தண்ணியில் அலசிட்டு உடனே கொதிக்கிற இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. உதிரி உதிரியாக வரும். சூப்பராக இருக்கும். ஊற வச்சு தான் தாளிச்சிருப்பீங்க நிறைய பேர். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் உதிரி உதிரியாக ஆயிரும். இப்போ இன்னும் சூடாக இருக்குது. இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெள்ளை சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்த அரைச்சி வச்ச குழம்பு, தேங்காய் அரைச்சி. இன்றைய சமையல் இதுதாங்க. தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய். டேக் கேர்.